செழுமையான நமது கலாச்சாரத்தில் பசுக்களை நாம் நிறைந்த செல்வத்தின் அடையாளமாக காண்கிறோம். கோமாதா என்றும் காமதேனு என்றும் பசுக்களை நாம் வாழ்த்துகிறோம். பசுக்களை கொண்ட விவசாய நிலங்கள் நல்ல விளைச்சலை தருகின்றது என்பதை புராதன காலத்திலிருந்தே நமது விவசாயிகள் அறிந்திருந்தனர். சாணம், கோமூத்திரம் இரண்டும் பயிர்களது வளர்ச்சிக்கும், பால், தயிர், நெய் முதலியவை மனிதர்களது உணவாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. பசுவிலிருந்து பெறப்படுகின்ற இந்த 5 பதார்த்தங்களையும் சேர்த்து பெறப்படுவதுதான் பஞ்சகவ்யம். வேதங்களிலும் விருக்ஷாயுர் வேதங்களிலும் இதனை குறித்து வெகுவாக பேசப்பட்டிருக்கிறது. நமது கலாச்சாரத்தில் தொன்மை காலந்தொட்டே விவசாயிகள் பஞ்சகவ்யத்தை உபயோகித்து வந்துள்ளார்கள் என்பதை இது தெளிவாக்குகின்றது. பஞ்சகவ்யம் தயாரிப்பதற்காக பசுவிலிருந்து பெறப்படுகின்ற 5 மூலப்பொருட்கள்: சாணம் 5 கிலோ, பசுநெய் அரை கிலோ, பசும்பால் 2 லிட்டர், கோமூத்திரம் 5 லிட்டர், புளித்த தயிர் 2 லிட்டர், ஈஸ்ட் 2 டீஸ்பூன், இளநீர் 2 லிட்டர், வாழைப்பழம் அரை கிலோ. பஞ்சகவ்யம் தயாரிப்பதற்காக முதலில் 5 கிலோ பச்சை சாணத்தை பரத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு மேலாக நெய்யை ஊற்றி நன்றாக பிசைந்து கொள்ள வேண்டும். சாணமும் நெய்யும் ஒன்றுக்கொன்று நன்றாக சேர்ந்து கொள்ளும் விதத்தில் நன்றாக பிசைந்து கொள்ள வேண்டும். இந்த கலவையை ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் எடுத்து வைத்து மூடியை துணியால் மூடி கட்டி வெயில் படாத நிழலில் 4 நாட்கள் வைத்திருக்க வேண்டும். ஐந்தாவது நாள் மூடியை திறக்கவும். அதில் 2 லிட்டர் பசும்பாலை ஊற்றி நன்றாக கிளறிவிட வேண்டும். இவற்றுடன் 2 லிட்டர் புளித்த தயிர், 5 லிட்டர் கோமூத்திரம் இரண்டையும் சேர்த்து நன்றாக கலக்கவும். தனியாக ஒரு பாத்திரத்தில் சர்க்கரையை சீவி தண்ணீருடன் கலக்கவும். தோல் களைந்த பழங்களையும் நன்றாக பிசைந்து சர்க்கரை வெல்லத்துடன் சேர்த்து கொள்ள வேண்டும். இதனுடனேயே இளநீரையும் சேர்த்து கொள்ள வேண்டும். சர்க்கரை, இளநீர், வாழைப்பழ கரைசலை ஏற்கனவே பக்கெட்டில் இருக்கும் கரைசலுடன் நன்றாக கலக்க வேண்டும். தொடர்ந்து ஈஸ்டையும் சேர்த்து நன்றாக கலக்கிய பின்பு பக்கெட்டை மீண்டும் மூடி கெட்டி வைக்கவும். பக்கெட்டை மூடி கெட்டிய பின்பு நிழலில் 2 வாரம் பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். தினமும் காலையிலும் மாலையிலுமாக 2 வேளை மூடியை திறந்து கலவையை நன்றாக கலக்கி கொடுக்க வேண்டும். 50 சுற்று வலதுபுறமும் 50 சுற்று இடதுபுறமுமாக நன்றாக கலக்கி கொடுக்க வேண்டும். கூடுதலாக கலக்குந்தோறும் கலவையில் வாயுவும் நுண்ணுயிர்களும் செழுமையாக சேர்ந்திருக்கும். இப்படி செய்து கொண்டு வரும்போது 21வது நாள் பஞ்சகவ்யம் தயாராயிருக்கும்.
பஞ்சகவ்யத்தில் நுண்ணுயிர்கள், தழைச்சத்துகள், ஹார்மோன்கள், விட்டமின்கள் தாராளமாக அடங்கியிருக்கும். உபயோகிக்கும் போது 10 லிட்டர் தண்ணீரில் 200 மில்லி லிட்டர் பஞ்சகவ்யம் என்ற விகிதத்தில் கலந்து உபயோகிக்கலாம். கலந்த பின் 20 நிமிடங்கள் நன்றாக கலக்கி துணியில் வடிகட்டின பின்பு இலைகளுக்கு தெளிக்க பயன்படுத்தலாம். 1 லிட்டர் பஞ்சகவ்யம் 10 லிட்டர் வெள்ளத்தில் கலந்து செடிகளின் மூட்டில் விட்டு கொடுப்பதும் நல்ல பலனை கொடுக்கும். காய்கறி வகைகள், பூச்செடிகள், வானிலா, வாழைப்பழம் மற்றும் பழவர்க்கங்கள், இஞ்சி, மஞ்சள், நல்ல மிளகு, நெல் முதலியவைகளுக்கு பஞ்சகவ்யம் தெளிக்கலாம். பஞ்சகவ்யம் தெளிக்கப்படும் செடிகள் விரைவாகவே பூப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. நெற்பயிர்களுக்கு பஞ்சகவ்யம் தெளிப்பதனால் 10 தினங்களுக்கு முன்பே கொய்யலாம் என்பதும் விளைச்சல் வெகுவாக உயர்கிறது என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது.